நான் போய் காய வேண்டாம். எப்ப பார்த்தாலும் போனே நோண்டிட்டு இருக்கேன். போயிட்டு வா, நம்மளுக்கு வேற வேலை இல்லை. காய்கறி சாப்பாடு வாங்கிட்டு வந்துரு. அறிவினே, சூர்யா வெளியில போயிட்டான்டா. நம்ம மேட்ச் போடுவோமா? லாகின்ல தானே இருக்கேன். என்னடா லாகின்ல இருந்து வர மாட்டேன். ஏதோ சாப்பாடு கடைக்கு போயிட்டான். சரி, புது பைக் வாங்கியிருக்காங்களே, மேட்ச்குள்ள போயிடவா? என் ஃப்ரெண்டு ரூம் மேட்ச் கூப்பிட்டான்டா. சரிவா, அந்த வந்துட்டாவா போவோம். மேட்ச் 3 மேட்ச் தான் சொல்லியிருக்கான். கரெக்டா 3 தான். முதல் மேட்ச் நம்ம தான்டா. சூப்பர் முடிச்சிட்டாங்க. நீ தான்டா தோத்துட்டே. என்னடா நீ ஆளுக்கு ஒரு மேட்ச் செத்துருவோம். நீ என்கிட்ட கவர் பண்ண 2 பேரும் முடிச்சிடுறேன். ஒருத்தர் முடிச்சுட்டு வரண்டா. என் ஃப்ரெண்டு அவன் ஒருத்தர் தான், அவன் நான் பாத்துக்கிறேன். அவளாண்டா முடிஞ்சிருச்சு. 2 மேட்ச் தாண்டா, 1 மேட்ச் தான். எனக்கு ஹெட் ஷாட் எனக்கு அவ்வளவுதான் முடிச்சிட்டான். 2க்கு 2 கடைசி மேட்ச் ஆரம்பிக்கிறான்னு பாப்போம். எனக்கு போன் வருது, நீ பாத்துக்கோ. முடிச்சுட்டான். ஹலோ, நீங்கிட்ட போயிருக்கான். நம்ம வந்து பாக்கணும். நீங்க யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்களா? சரி, நான் வந்து என்ன சைட்டை பார்த்துட்டு சொல்றேன். அந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்த்து தான் நான் சொல்ல முடியும். ஓகே, எவ்வளோ வேணா தெரியுங்களா? சரி, எங்களுக்கு இன்ஸ்டண்டா ஜிபேல வேணும், நான் பார்த்து சொல்றேன். தோத்துறியாடா? ஏதோ ஹவுஸ் ஓனராம்டா, ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. என்னன்னா, ஒரு வீடு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இடத்துல எடுத்தாராம். அந்த வீட்டுல வந்து என்ன பேய் இருக்கா, ஆனா யாருமே வாங்க மாட்டாங்களாம். அதனால நம்ம ஒரு ஃபேமிலி வந்து வீடு வாங்கி 2 நாள்லயே வந்து ஓடி போயிட்டாங்க. பாத்திரம், துணி, திங்ஸ் எல்லாமே அப்படி இப்படி கிடக்கும். எதுவுமே எடுக்கலாங்க. எதுவுமே எங்களுக்கு வேணாம்ப்பா, நாங்க அட்வான்ஸ் பண்ணது கூட நீ வச்சுக்க, ஊரை விட்டே நாங்க பேருந்து ஓடிட்டாங்க. சரி, வீட்டுல அந்த அளவுக்கு ஏதோ மோசமான பேய பாட்டாங்களாம். பார்த்து அடுத்த நிமிஷம் வீட்டை விட்டு ஓடிட்டாங்களாம். அதாவது அந்த வீட்டை வந்து பார்த்துட்டு, நான் பாருப்பா தம்பி, இந்த மாதிரி நீங்க 5 நாள் அதுல இருந்துட்டீங்கன்னா பேயில நிரூபிச்சு காட்டுங்க, உங்களுக்கு வந்து நான் காசு தரேன், எவ்வளவு வேணா கேளுங்க தர மாட்டாங்க. ஆனா இப்படி பாட்டு ஓகே பண்ணா எங்களுக்கு ஜிபேன்னு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்ட்டு. சரி, பிரச்சனை இல்ல. நீனும் சூரிய பார்த்து வந்துடுறீங்களா? அவனை சரி, அவன் என்ன வந்துட்டாங்க. எப்போ வருவானே? வந்துட்டான். பைக் சத்தம் கேக்குது, வந்திருப்பான். இல்ல, வண்டி சத்தம் கேட்டுச்சு, வந்திருப்பான். சரி, நம்ம கீழே போய் பாட்டு வருவா. வயிற்ற கலக்குது, நான் பாத்ரூம் போறேன், வந்துருவேன். சரி, வரட்டும். வந்ததுக்கப்புறம் என்ன சொல்லிட்டு போவோம். சரி, போயிட்டு வா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உட்காந்து? வாடா சூர்யா, நம்மளுக்கு புதுசா ஒரு அசைன்மெண்ட் வந்திருக்கு. என்னது? ஏதோ ஒரு கோஸ்ட் ஹவுஸ் தான். 2 வருஷமா யாருமே வாங்கலையா. இப்போ ஒருத்தவங்க வந்து ஃபேமிலி வாங்கினாங்கன்னா, வாங்கினவங்க என்ன பேய பார்த்து அப்படியே ஓடி போயிட்டாங்க. திங்ஸ் எல்லாம் அப்படியே இப்ப கேள்விப்பட்டேன். என் ஃப்ரெண்ட் அந்த ஏரியால தான் இருக்கேன். ஆமா, இப்ப அங்க போகணும். அவர் சொல்றேன், அவர் எதோ யூடியூபர், அந்த ஓனரு. பாட்டு வந்துருமா? சரி, வா, போயிட்டு வருவோம். சரி, வா. போ. வாடா வாடா. இங்க இருக்கேன்பா தம்பி. சார், இவர் தானே அது? ஆமாண்டா. அதாவது என்ன சார், நீங்க இந்த வீட்டை பத்தி சொல்றேன் சொல்லிருங்க. அவ்வளவுமே எங்களுக்கு அமௌண்ட்டை பத்தி எல்லாம் சொல்லிருங்க. அந்த வீட்டுல ஒரு பேய் இருக்கு. நீங்க 3 பேரும் 5 நாள் தங்கி அங்க பேயிலன்னு நிறுவீங்க. எங்களுக்கு அட்வான்ஸ் எவ்வளவு சார் தருவீங்க? நீ கேக்குற பணத்தை நான் தரேன், ஆனா என்கிட்ட கேஷ் இல்ல, ஒன்லி பேடிஎம். எங்களுக்கு அட்வான்ஸ் வந்து ஒரு 50,000 தான். இன்னைக்கு உங்களுக்கு 50,000 ரூபாய் போட்டு விடுறேன். சார், பண்ணுங்க சார். சார், நீங்க யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்களா? ஆமாப்பா தம்பி, உனக்கு எப்படி தெரியும்? யூடியூப்ல பாத்திருக்கேன் சார். அப்ப லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிருப்பா. ஓகே சார், உங்க வாய்ஸ் நல்லா இருக்கு. நன்றிப்பா தம்பி. சார், இப்ப எங்களுக்கு ஜிபேல அனுப்பிச்சுட்டீங்களா? இதா போட்டு விடுறேன்ப்பா. சரிப்பா, நாளைக்கு வந்து
என்னன்னு பார்த்து இல்ல இன்னைக்கு confirm. நைட்டே வந்துடும். இப்ப கூட வந்துடும். ஃப்ரெண்ட் ஒரு ஆள் மட்டும் கூப்பிட்டு வந்துடும். சரிப்பா தம்பி, உங்க கையில தான் இருக்கு. எல்லா வேலையும் கரெக்டா பண்ணிடுங்க. முடிச்சிடலாம். சரி தம்பி, நான் போயிட்டு வரேன். பாய் சார். ஏய் வாடா. எப்போ லொகேஷன் கண்டுபிடிச்ச? நான் வந்துடுறேன். நம்மகிட்டே வா. அதான் அந்த வீடு. அந்த வீடா பிரம்மாண்டமா இருக்கே. ரொம்ப பயமா இருக்குல்ல? கரெக்டா நைட்டு 12 மணிக்கு வருமா? ஆமா, அதான் சாப்பாடு சூரிய வாங்கி வச்சிருக்காங்க. சாப்பிட்டு கரெக்டாக பாருங்க. அப்படியே ரொம்ப ஃபுல்லாக இருக்கு. வண்டி எடுக்க போறேன்னு போனா ஆளை காணோம். சரி வா, போய் தேடுவோம். ஆமாடா வந்தாச்சு. தர்வியா இங்க இருக்கியா? கொஞ்சம் ஹாண்டாக தான் இருக்கு. சரி பாரு. திறப்போம். தொடங்கடா. சை தூசியா இருக்கு. தூசியா இருக்கு. ரெண்டு கையும் போடுறோம். திறக்கவே முடிய மாட்டேன். கிரீஸ்லாம் டைட்டா இருக்குடா. புர்றா. ஹாண்டடா இருக்கேடா. செம்ம ஹாண்டட். இங்க பாரு நிறைய இருக்கு. சென்டரா இருக்குடா. இங்க பாரு பிங்க் கலர்ல பெர்ஃப்யூம்லாம் இருக்கு. இந்த பாரு விட்டு போயிருக்கேன். மேல அது இருக்கும். ஏதோ தட்டுப்படுது. செயின். ஏய் செயின் கீழ ஒருத்தர் இங்க பாரு என்னமோ இருக்குடா. இல்லடா இது தூசியா இருக்கு. தட்டு தட்டு தூசி தட்டு. இப்ப பாத்தியா பேயோட வேலையை காமிக்கவா? இப்ப கீழே போறேன். லைட்டு தானா ஆஃப் ஆகும் பாரு. சூப்பர்ரா. அப்படி மேல லைட் ஆன் ஆகும் பாரு. ஏய் ஆமாடா. கீழே போடு லைட் ஆஃப் ஆகும். சூப்பர். இதையும் கீழே போடு லைட் ஆன் ஆகும் பாரு. லைட் அப்படி நிற்கும். ஆஃப் நிற்கும். அதுக்கு என்னன்னு தெரியுமா? அதுக்கு பிடிக்கலன்னா ஆஃபா இருக்கும். பிடிச்சிச்சுன்னா ஆன் இருக்கும். சரி சரி கொடு. என்ன லைட் ஆன் நம்ம 3 பேர் இருக்கோம். பேய்க்கு சுத்தமா பயமே இல்ல. ஜாலியா பேசுது. ஆமா. சரி இது என்ன பண்ணலாம்? கொண்டு வச்சுட்டு வா. வைக்கணுமா? ஏன்? ஆமா. இது நல்லா இருக்கு. எந்த பேய் வீட்லயும் இருந்தது எதை பொருள் எடுத்தா அவங்க லைஃபுக்கே ஆகும். சோஸ்டியா வச்சுட்டு இருக்கேன். சோஸ்டியா ஓகே. இல்ல வேற எங்க வச்சிருப்பேன். சரி வச்சிட்டேன். வேற எதை பாருங்கடா. என்னடா என்ன பண்ணுது? தர்வின் நான் ஒன்று சொல்லணும்டா. என்ன? நான் செல்ஃப் அந்த இதை வைக்கல. நான் கையில தான் வச்சிருக்கேன். இப்போ என்னடா தம்பி? ஹாய். என்னடா ஹாய் சொல்லுது? இது வரைக்கும் நீங்க எல்லாம் வந்தவங்க எல்லாரையும் நான் அடிச்சு துரத்திட்டேன். உங்களையும் நான் துரத்தி தான் விட போறேன். நான் சொல்றத சொன்னீங்கன்னா உங்களுக்கு சேதாரமும் இல்லாம யூஸ் பண்ணிக்கலாமா? உட்காந்து இங்க பாரு. நாங்க சொல்றத செஞ்சேன்னா எந்த சேதாரமும் இல்லாம வீட்டுக்கு போயிடுங்க. அப்படி நான் சொல்றத செய்யாம வேற ஏதாவது செஞ்சீங்கன்னா உங்க உயிருக்கு தான் ஆகுது. நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். என்னோட பெட்டு கொஞ்சம் உங்களை சாப்பிடும். எதுக்கு சார்? என்கிட்ட உட்கார கூட. ஆமா எனக்கு டவுட்டு. இது யாருது? இதுவா? இது எங்க பாட்டி விட்டு பைத்தியம் என்னமோ செட் பண்ணி வச்சிருக்காருல. சரி இப்போ எனக்காக நீங்க மோனிகா டான்ஸ் பாடுறீங்களா? முடியாது. இது இருக்க லைட் ஆனதுமா? இல்ல நீ அந்த இழுத்து பாரு. பாப்பமே. ஒண்ணுமே இருந்துச்சு. இந்த லைட்டை நான் வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்றேன். இப்போ ஆனது பாரு. ஆனாச்சா? வா. இது மேஜிக் தான் பண்றேன். அவ்வளோ. ஓ பெரிய அல்றா. பேய் தான்ப்பா மேஜிக். லாக் எடுத்து கொடு. உங்க பாட்டி ராக்கெட் இல்ல எங்க பாட்டிக்கு அந்த ராக்கெட் எடுத்தா பிடிக்காது. அதனால அது கீழே போட்டாலே லைட் ஆஃப் பண்ணிடுற பேரனா அது கீழே போட்டா யாராச்சும் கொண்டுரு அப்படின்னு சொல்லு. எனக்காக இப்ப மோனிகா டான்ஸ் ஆட முடியுமா முடியாதா? சரிவா இதுக்காக ஆடி தொலைப்போம். அதுக்குலாம் நம்ம போறேன். சரிவா என்ஜாய் பண்ணுமா? ஜெர்மன் 3 2 1. வீட்ல இருக்க எல்லாரையும் நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ듀ce பண்ணி விடுறேன். இது யாருப்பா? எந்திரிங்க. எந்திரி. இவனை வச்சனா ஒரு ஹாரர் மூவி என்னால எடுக்க முடியல.
நீ பேய்ங்கிற ஒரு மரியாதையே போச்சுடா எங்க போட இந்த இவனும் நானும் மட்டும்தான் இந்த பெரிய சரி உங்களை வச்சு நான் ப்ளே பண்ண எனக்கு போர் அடிக்குது. நீங்க உங்களுக்கு இப்ப நான் ஒரு 3 கேள்வி கேட்கறேன். அந்த 3 கேள்விக்கு பதில் பண்ணிட்டீங்கன்னா நீங்க இங்க இருந்து வெளியே போகலாம். நானும் போக கூடாது, நீ வீட்டு விட்டு போகும். என்ன உனக்கு இது வீட்டு கூட வர மாட்டாங்க சொல்லிட்டு இருக்கான். ஓ அந்த ஓனர் சொல்றானா? அவனுக்கு எதுவும் தெரியாது. சரி விடுங்க. இப்ப ஒருத்தர் பாத்தீங்கல்ல ஒரு பைத்தியம் மாதிரி சுத்துக்கிட்டு இருந்துச்சுல, அது வந்து நீங்க வந்து தப்பா சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து அடிக்கும். ஒரு ஒன்ஸ் நீங்க 3 கேள்வியும் தப்பா சொன்னீங்கன்னா இந்த வீடு இடிஞ்சு விழுந்துடும். விழுந்து நீங்க செத்துருவீங்க. ஆனா நான் படைச்சுக்குவேன், திரும்ப இந்த வீடு வந்துடும். அவ்வளவுதான். நீ ஆல்ரெடி செத்துறேன் பெட்டர் பிரச்சனை. ஆமா நான் செத்துட்டேன். மூணு பேர் தப்பா சொன்னாலும் 3 பேர் அடி விழுமா? ஒரு ஆள் தப்பா சொன்னா 3 பேருக்கும் அடி விழும். அவ்வளவுதான். இப்ப இதே வந்து ஒரு ஆளுக்கு தப்பா சொல்லிட்டா, ஒரு ஆள் தப்பா சொன்னா 3 பேருக்குமே அடி. 3 கொஸ்டினா ஒரு ஆள் தப்பா சொன்னா செத்துருவீங்க. அவ்வளவுதான். சரி இங்க பாருங்க. முதல் கேள்வி, இந்த உலக இப்ப ஃபேமஸா போயிட்டு இருக்க பாட்டு பாட்டா ஏனண்டா பாடு கத்தறையே நீ பாட்டு சக்கரையே வராது. அதான் வேற பாட்டிட்டோம்ல. அதான ஃபேமஸ். ஓ சாரி தப்பா சொல்றேன். ஃபேமஸான டயலாக் இது. இவன் நான் ஃபர்ஸ்ட் கேக்குறேன். இட்லி எதுல செய்றாங்க? எதுடா இட்லி. ரெண்டாவது கொஸ்டின் கரெக்ட். இப்ப மூணாவது கொஸ்டின். ஆமா இந்த முதல் கொஸ்டின்ல நீங்க சொல்லுங்க. சரி ரெண்டாவது கொஸ்டின் இப்ப கேக்குறேன். ரெண்டாவது கொஸ்டின், இப்ப ட்ரெண்டிங்கா இருக்கிற ஏதாச்சும் ஒரு ரீல சொல்லுங்க. ரீல்ஸ் நீங்க வந்து போன்ல எப்ப பார்த்தாலும் நோட்டுவீங்கன்னு எனக்கு தெரியல. அது ரீல் நான் சொல்றேன் பாரு. சாரி 1 day spy in Pakistan. அது சரி. அத கொஞ்சம் இப்ப ரோல் பண்ணி விடுறீங்களா? யாராச்சும் பண்ணி காமிங்க எனக்கு இப்ப. அந்த அந்த நீ அந்த ரீல் சொல்றல ஸ்பை மாதிரி பண்ணி. ஆமா. ஏய் நீ பாட்டு பாடுறா, நீ என் பேரை கேடுறா. இரு ஒரு நிமிஷம். அதை பிடிச்சோ. பிடிச்சிருக்குன்னா நீ பாடுதானே போற, உனக்கு எதுக்கு? சரி வரல பேர் என்ன? முகமது ஹசன். எனக்கு ஒரு doubt. நிறுத்துறா. இவன் தமிழ்ல கேக்குறான். நீ பாகிஸ்தான் தானே, எப்படி தமிழ்ல கேப்ப? இப்ப கரெக்டா பண்றேன். பண்ணு அடே அவனுக்கு சீன் தான் தேவை. तुम्हारा खरी मेरा नाम मोहम्मद हसन. तुम्हारा खरी मंदर मंदर हे हाँ अंदर बंदर है எச்சட் ஹேடம். நல்லா பண்ணீங்க. ஆனா அந்த மண்டலத்தை சொன்னது எதுக்கு நீ ஹெட்செட் போட்ட? ஒரு பேரு பாகிஸ்தான் இல்ல. இப்படி பேர் பாகிஸ்தான். நீ ரொம்ப பண்ற. அப்படியே இருக்கு. அங்க போ. சரி இப்ப ரெண்டாவது கேள்வி முடிஞ்சுல. கடைசி கடைசி கேள்வி. வாங்க. என்ன சார் பொசிஷன் போச்சு. இப்ப வந்துருச்சு பொசிஷன். சரி இப்படிக்கு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க படம் என்னது? இல்லையே தப்பு. ஐயோ பேய் வருமே. பபிள் கம் தின்ற. அம்மா திண்டுகாடி அப்பா எருக்குமா மாதிரி அடிக்கிறான்டா. 1000 பல்ப் வெல்ப் அடிச்ச மாதிரி இருக்கடா. சரி சை அது பேயா என்னடா இந்த அடி அடிக்குது? யார் சொல்ல போறீங்க? நான் சொல்றேன். நீ எதுக்கு சொல்லணும்? தப்பா சொல்றேன். நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. சரி நீ ஆன்சர் சொன்னீங்க, எல்லாருமே கேட்டுச்சு. என்னோட கால்குலேஷன் படி நீ என்ன சீன் போறியா? இல்ல ராஜ்யசபா தானே. ராஜ்யசபா தான். ஆனா இவன் தானே உங்ககிட்ட அடிச்சது. உண்மையை சொல்றேன் என்கிட்ட. என்ன சொன்னேன்? அப்படின்னா எதுக்கு நான் சீன் போட்டேன்? நீ சொன்னது எனக்கே தெரியாது. சரி ஓகே. என்னோட கால்குலேஷன் படி 3 கொஸ்டின் முடிஞ்சுச்சு. ஓகே இந்த பைத்தியத்துக்கிட்ட அடி வாங்க மாதிரி பிடிச்சிருக்குன்னு பார்த்தேன். இந்த நான் எல்லாரும் அடி வைக்கணும். நான் சொல்றேன்னு முன்னாடி ஒருத்தர் வந்திருப்பான். அவன் காலங்கள் ஏன்னு தேடாதீங்க. அவன் ஆல்ரெடி வீட்டுக்கு போயிட்டான். உங்க டைம் நான் ஸ்டாப் பண்ணிட்டு அவனை அனுப்பி வச்சுட்டேன். சரி இப்ப நீங்க செல்லலாம். நானே சொல்லல, நீ தான் நீ சொல்ல வேண்டும். நீ கிளம்புனாதான் நான் கிளம்பும். எங்க ஓனர் கால் கொடுக்குறாருல, ஏன்னா இந்த வீட்டை விட்டு ஒரு ஸ்டெப் நகர்தான் இருக்கு. இப்படி வைக்கிறதா கூட இல்ல. ஓட்டி வரட்டலை. இப்ப போகிறேன் அடி வாங்குறேன்.
நீ கிளம்பணும் Just get out. எங்க போறீங்க இந்தா என்ன அடிச்சு செய்த குட்டி சாதனை எடுத்துட்டு போங்க வா கடவுளே இந்த மாதிரி மொக்க ஜோக்க அடிக்கிறவங்க கிட்ட எல்லாம் மாட்டிக்கிட்டேன் கடவுளே என்ன இவங்க கூட விட்டுறாதீங்க கடவுளே நான் பிபி ஏரியே செத்துருவேன் நீ உங்க கூட எடுத்துட்டு போயிடுங்க அவர் ரொம்ப நல்ல மனுஷன்ல இனிமேல் வீட்டுல இருந்து அந்த என்டர்டைன்மெண்ட் போயிருச்சு அது ஓனர்கிட்ட சொல்லிட்டு மணிக்கு அவ்வளோ இனிமே இனிமே கோவா பேரும் என்ஜாய்மெண்ட் அவ்வளவுதான். வெளிநாடு அவ்வளவுதான் அவ்வளவுதான். இந்த வீட்டு விட்டு போறோம் அவ்வளவுதான். வீட்டை விட்டு கிளம்புறோம் அவ்வளவுதான் படத்தை முடிக்கிறோம் அவ்வளவுதான்.